வெல்கம் டு 10 minute cooking. மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிப்பருப்பு பாயாசங்க. அந்த பாசிப்பருப்புக்கு பாயாசத்துக்கு என்னென்ன வேணும்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. பாசிப்பருப்பு 1/2 கப் நான் எடுத்துருக்கேன். தண்ணி 2.25 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் பால் 1 கப், பாதாம், முந்திரி, திராட்சை இது நம்மளுடைய டேஸ்ட் தகுந்தாப்பில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் 2, கடைசியில் தேங்காய் பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டால் சூப்பராக இருக்குங்க. வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா ப்ளீஸ். 1/2 கப் பாசிப்பருப்பு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. தீ சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதையே பாசிப்பருப்பை கழுவிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கழுவிட்டு வந்தாச்சு. இப்போது 1/2 கப்பில் 3.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். முக்கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாயாசத்துக்கு. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரட்டுங்க. அது நம்ம தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் தேங்காயை நான் எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக ஊற்றி தேங்காய் பால் புழிஞ்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் திக்காக கிடைக்கும், நிறையாவும் கிடைக்குங்க தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நான் வெல்லம் தட்டி இது மாதிரி 1 கப்பு நான் சேர்த்திருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு மாதிரி காய்ச்சோன்னு அவசியம் இல்லைங்க. அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சாலே போதும், நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுங்க. அந்த ஸ்டேஜில் வந்தாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. விசிலும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இதை வச்சு ஒரு கரண்டி வச்சு அலாசி விட்டுக்கலாம். இப்போ உள்ளே வெல்லத்தை சேர்த்திக்கலாங்க. தூசு மண் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் நம்ம வடிச்சிக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்தோம் பார்த்திங்களா, அப்போ கரெக்டாக இருக்கும். அது வெல்லம் பாசிப்பருப்பு கொதிக்கட்டுங்க. ரெண்டு சேர்ந்து ஒட்டுக்காக கொதிக்கட்டும். நம்ம திராட்சை முந்திரியை வறுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை நம்மளுடைய விருப்பம் தாங்க. முந்திரி திராட்சையோடு நிறுத்திக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சம் சேர்த்துனேன். முந்திரி திராட்சை நல்லா அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாசிப்பருப்பும் வெல்லம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாட்டிருக்கா. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. முந்திரி திராட்சை சேர்த்தியாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி தேங்காயை பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நெய்யில் வறுத்து சேர்த்தினோம்னா சூப்பராக இருக்குங்க. பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது தேங்காயை சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. தேங்காய் உள்ளே சேர்த்திட்டு இது கூட நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். கடைசியில் ஏலக்காய் பொடி சேர்த்துங்க, அப்போ தான் அந்த ஏலக்காயோட மனம் நல்லாயிருக்கும். ஏலக்காயை தட்டி நம்ம சேர்த்தியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. ஆறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணியாச்சு பாசிப்பருப்பு பாயசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வேணால் இந்த பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சிடலாம் ஈஸியாக. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.